பிக் பாஸ் காமன் மேன் ஷோ எபிசோட் 3ல் எடுத்த உடனே 2 பேர் அடிச்சுக்கிட்டு வந்தாங்கங்க. நான் தான் காமன் மேன் ஷோவில் செலக்ட் ஆகி, அதாவது குவாலிஃபை ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போக போகிற அப்படிங்கிற கெத்தோட 2 பேர் ஒரே நேரத்தில் ஸ்டேஜுக்கு என்ட்ரானாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சந்திரமதி, இன்னொன்று வெங்கடேஷ். இவங்க 2 பேரையுமே ஏன் சேனல் சைட்லேருந்து ஒரே நேரத்தில் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான குடும்ப சூழ்நிலையிலிருந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற நோக்கத்தினால 2 பேருக்குமே ஸ்டேஜை ஷேர் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க போல். அதனால் 2 பேருமே அட் அ டைமில் ஸ்டேஜுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. நீ பெருசா நான் பெருசா யார் பெருசுன்னு அடிச்சு காமிங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவங்க ஏன் பிக் பாஸுக்கு போகணும், பிக் பாஸ் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் 2 பேரில் கம்பேர் பண்ணும்போது சந்திரமதியை விட வெங்கடேஷுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிக லெவலில் இருந்ததுனால அவர் ஸ்பாட் குவாலிஃபையும் ஆகிட்டாங்க. இன்றைக்கான எபிசோடில் கிட்டத்தட்ட 8 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான எபிசோடில் ஒருத்தர் கூட டைரெக்டாக எலிமினேட் ஆகவே இல்லைங்க. 6 பேர் காத்திருப்பு பட்டியலில், அதாவது ஆன் ஹோல்டு கண்டிஷனில் வச்சுருந்தாங்க ஜட்ஜஸ். 2 பேர் மட்டும்தான் இன்றைக்கி ஸ்பாட் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் வெங்கடேஷ். அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜூரி மெம்பர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணார், எந்த ரீசனுக்காக அவரை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் அவர் ஏன் செலக்ட் ஆனார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வெங்கடேஷ் மேடைக்கு வந்த உடனே அவருடைய நிஜ வாழ்க்கையில் அவருக்கு எந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு, அதிலிருந்து எப்படி அவர் மீண்டு வெளியே இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக 2 கோடிக்கு அதிபராக, அதாவது டர்ன் ஓவர் எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்ல ஆரம்பிக்கும்போது, வாழ்க்கையில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டேன் நான், அதே சமயத்தில் அப்பாவுடைய துணை இல்லாமல் அம்மா மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு கிட்டத்தட்ட 2 கோடி அளவுக்கு டர்ன் ஓவர் எடுக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றியிருக்காங்க. அதே சமயத்தில் நான் பிக் பாஸுக்கே சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னது, பிக் பாஸுக்கே சாப்பாடு போடுவியா, எப்படி அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அவர் டைட்டில் வின்னர் ஆகிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் பிக் பாஸுக்கே நான் ஸ்பான்சர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லவும், ஜட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகி அவரை பார்க்க, ஆமாங்க, இந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன்னா இப்போ இருக்க 2 கோடி 10 கோடி ஆகும், 10 கோடி 100 கோடி ஆகும், அப்போ நான் தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் இந்தியாவுக்கே ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன். அதே சமயத்தில் பிக் பாஸுக்கே ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குற அளவுக்கு நான் உயர்ந்து மேலே போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தன்னுடைய இயல்பான பேச்சிலையும் போலித்தனம் எதுவும் இல்லாமல் யதார்த்தமான தமிழ் உரையாடல்னால அரங்கத்தில் இருந்தவங்களையும் நடுவர்களையும் கவர்ந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை கொடுத்து அவங்க 2 பேரையுமே விவாதத்துக்கு உள்ளாக்குனாங்க. அதாவது இந்த மேடைக்கு வரும்போதே சந்திரமதியும் வெங்கடேஷ் 2 பேருமே தான் ஒன்றா மேடைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஜட்ஜஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்து இவங்க 2 பேரையுமே டிபேட் பண்ண சொல்லி சொன்னாங்க. அந்த சமயத்தில் சில இடங்களில் சந்திரமதி கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு அமைதியாக நின்று இவர் பேசுகிறத கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு செகண்டு கூட இவர் வேஸ்ட் பண்ணாமல் தன்னுடைய மோட்டோ பிக் பாஸுக்கு ஸ்பான்சர் ஆகணும், அதே மாதிரி 7 பேருக்கு வேலை கொடுத்து இருக்கக்கூடிய இவர் அதை 700 ஆக்கணும், ஒரு சமயத்தில் இந்த இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தைரியமாகவும் மன உறுதியாகவும் அவர் என்ன சொல்ல நினச்சாரோ அதை கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பேச்சாற்றல்னால அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக தொடர்ந்து அவர் அந்த சந்திரமதி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம பேசிகிட்டே தான் இருந்தார். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் மற்றவங்க
மற்றவங்க கூட நான் எப்படி நடந்துப்பேன், சவால்களையெல்லாம் எப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நிரூபித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஜூரி மெம்பர்ஸ் வந்து வெங்கடேஷை பார்த்து பிக் பாஸ் ஷோக்காக நீங்கள் என்னத்தை தியாகம் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினப்போ அவர் ஸ்மார்ட்டாக சொன்ன பதில் வந்து என்னுடைய நேரம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தியாகம் பண்ணக்கூடிய 2 விஷயங்களில் நேரம் ஒன்று, இன்னொன்று வந்து உயிர். நான் வந்து என்னுடைய நேரத்தை பிக் பாஸ் ஷோக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். அப்போ வந்து ஜூரி மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய ராஜு வந்து கிண்டலுக்கு, நீங்கள் பிக் பாஸ் ஷோக்கு வந்துட்டிங்கன்னா 3 மாதம் வந்து நீங்கள் உள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ உங்களுடைய 2 கோடி டர்ன் அவர் வேஸ்ட்டாக போயிடும். உங்களை நம்பி 7 பேர் இருக்காங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு எப்படி வந்து உள்ளே வந்துடுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும். அதுக்கு வந்துன்னா அதுக்கான எல்லா முன்னேற்பாடையும் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன், நான் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவருடைய பதிலை வந்து சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் ஜூரி மெம்பர்ஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே வந்து குக்கிங் பண்ணணும், அதே மாதிரி வந்து மேற்பார்வையிடணும் அப்படின்னு 2 வேலை கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சம் கூட தயங்காமல் வெங்கடேஸ்வரன் அது வந்து நான் மேற்பார்வை வேலையை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தான் சொல்லவும் தெரியும், எனக்கு வேலையும் செய்ய தெரியும், சொல்லவும் தெரியும், அதனால் நான் வேலை சொல்கிறத தான் வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு கிண்டலுக்கு ராஜு வந்து, உங்களை நம்பி 7 பேர் வந்து பிஸ்னஸில் இருக்காங்க, அப்போ நீங்கள் அவங்க உங்களுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே ஈக்குவல் தான், நான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாது அப்படின்னு தன்னுடைய கருத்தை வந்து நெத்தியடி பதிலாக ராஜு அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்படி அவர் வந்து அவருடைய பேச்சில் வச்சுருந்த நம்பிக்கையும் யதார்த்தமான பேச்சாற்றலும் தன்னம்பிக்கையோடையும் பேசினது வந்து ஜட்ஜஸ் ரொம்பவே கவர்ந்துச்சு. அதனால தான் அவர் செலக்ட் ஆகியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெங்கடேஷ் காமன் மேனாக இருந்து பிக் பாஸ் 10 கண்டஸ்டண்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கான பர்ஃபார்மன்ஸுக்கு ஆரி அர்ஜுன் வந்து வெங்கடேஷுக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உங்களுடைய யதார்த்தமான பேச்சுக்கும் உண்மையான நேர்மைத்தன்மைக்கும் காமன் மேன் போட்டியாளருக்கு நீங்கள் தேவை, அது உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு பாராட்டினார். அது மட்டும் இல்லாமல் மற்ற 2 ஜட்ஜஸ் ஓவியாவும் ராஜுவும் வந்து உங்ககிட்ட நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்குது, எந்த சூழ்நிலையிலையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆன் ஸ்பாட்டில். அடுத்து யார் வந்து ஆன் ஸ்பாட்டில் குவாலிஃபை ஆனாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான எபிசோட் 3ல் 2 பேர் வந்து ஸ்பாட் குவாலிஃபைட் ஆகியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து வெங்கடேஷ், இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.